அதாவது நான் என்ன சொல்லிட்டேன், இங்கே வந்து யாரும் செல்ஃபோனெல்லாம் வச்சுட்டு பொழுதுபோக்கக்கூடாது, விளையாடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு தான் விளாட்ணும். செல்ஃபோனில் ஃப்ரீ ஃபயர் விளாட்றதுனா நீ அங்கேயே இருந்து விளையாடிக்கலாமே, இங்கே வந்து இருக்கு விளையாடணும்னு சொல்லிட்டேன். அதனால இப்போ என்ன பண்ணுறோன்னா பக்கத்தில் உங்களுக்கு போய் விளாட்றீங்க. இப்போ நம்ம வந்து ராஜா ராணி திருடன் விளையாட போகிறோம். நீ போலீஸாப்பா? என்னையா ஐயா ஐயா 6 வயசு பிள்ளைய காட்டுறீங்க? நான் போலீஸ் இல்ல, பொறுக்கி. சாமி இப்பதான் 3 பாக்கெட் நூடுல்ஸ் தின்னேன். அந்த வாய்க்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுப்பா. சரி, இப்போ நான் வந்து குலுக்கி போடுவேன். எல்லாரும் கண்ணை மூடிட்டு ஆளுக்கு ஒரு சிட்டை எடுக்கணும். கரெக்டா கண்டுபிடிச்சா அவங்களுக்கு ஒரு பாயிண்டா? தர்ஷன், உனக்கு நம்பர் 1 படிக்க தெரியுங்களா? உனக்கு என்ன சீட் வந்திருக்கு நீ யார்ட்டையும் காட்டக்கூடாது. 1ன்னு வந்தா மட்டும் 1ன்னு வந்தா மட்டும் நீ சொல்லணும். இந்த யாருப்பா? டேய், உனக்கு எழுதிட்டியா? யாருக்கு 1 வந்திருக்கு? 1 யாருக்கு? முடியும். லட்சன் உனக்கு 1 வந்திருக்கா? நீ முடியும். 1 வந்திருக்கா? 1 வரல, மறைச்சிக்க. 1 தெரிஞ்சிருச்சு. யாருக்கு 1 வந்திருக்கு? எனக்கு. ஓ, அவர் என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ வந்து ராணி யார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ராணியா? ராணி எதுனா தெரியும். ராணியினோட உடனே அவர் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்றாரு. இந்த கூட்டத்துல ராணியை கண்டுபிடிக்கணுமா? ஓ நோ. நிஜ ராணியை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்பா. யாரா வேணாலும் இருக்கலாம். யாரா வேணாலும் இருக்கலாம். நானா வேணாலும் இருக்கலாம். நீயா கூட இருக்கலாம். தப்பு. இது காமிக்க மாட்டேன். மாத்தி. ஓ நோ. நீ மாத்தியா? நீ ராணியை கண்டுபிடிக்கணும். கேம் படி. இப்ப நீ ராணியை கண்டுபிடிக்கணும். என்னென்ன இருக்கு? ராஜா ராணி. ராஜா ராணி, மந்திரி, சேவகன், திருடன், போலீஸ். நான் உனக்கு நாராயணா. கிடையாது. நாராயணா கிடையாது. சரிதா. அதெல்லாம் இல்ல, நீ அவ்வளவு சொல்லிட்ட. இப்ப நாராயணா கண்டுபிடிக்கணும் ராணி யாருன்னு. இதுதான். இப்ப வந்து நீ வந்து மந்திரி யாருன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப நான் இப்ப வெளியே போயிட்டேனா? அவனுக்கு மந்திரினா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். வெளியே போனா நீ ராஜா, உனக்கு பாயிண்ட் கன்ஃபார்ம்டு. பாயிண்ட். வெளியே போன மாதிரி நான் கிடையாது. வெளியே போன மாதிரி 10,000 பாயிண்ட் கன்ஃபார்ம்டு. ராணி இவன் தானே மந்திரி. மந்திரி யாருன்னு கண்டுபிடிக்கணும். குருப்பா சீட்டை அங்க, அவன் சீட்டை நீ வாங்குப்பா. அவன் வந்து மந்திரியை கண்டுபிடிக்கணும். ஏண்டா அவர் வேற குடுப்பா சீட்டன்னு ஹிண்ட் கொடுத்துட்டாரு. வந்து அவர் ஆயிட்டாப்ல. ராணி யார் ஆனது? இவன் ஆயிட்டானா? இல்ல, நீதான் ராணி. நீ ராணியா இருந்த உன்னை கண்டுபிடிச்சாங்க. அப்ப நீ யார கண்டுபிடிச்ச? அப்புறம் உன்னை மந்திரியை கண்டுபிடிச்சிட்டேன். மந்திரி. சேவகன். நான் வந்து சேவகனை கண்டுபிடிச்சேன். சேவகன் போலீஸ கண்டுபிடிக்கணும். ஆமா, சேவகன் வந்து யாரு? அவன்கிட்ட என்ன சீட் இருக்குன்னு அவனுக்கே தெரியாது. ஈஸியா கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். இந்த மூஞ்சிய தம்பி, நீதான் சேவகனா? இல்லையா? நீ கிடையாது. நான் கண்டுபிடிக்கணுமா? இங்க பாருங்க, எனக்கு எல்லாத்தையும் யார் யாரு என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஏன்னா இவன் தான் முதல்ல மாத்திட்டான்ல. எல்லாருமே தெரியும். சேவகன். நான் சொல்லவா? வெளியில சொல்லிடுவேன். எனக்கு எல்லாரோடதுமே தெரியும். இது ஈஸி இருக்குமா? போலீஸ கண்டுபிடிக்கணும். இப்ப நீ வந்து போலீஸ கண்டுபிடிக்கணும். உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் வா. இப்ப கமலண்ணன் யார்கிட்ட சீட்டை கொடுத்தாங்க அவங்க தான் சேவகன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2 days ஸ்டே பண்ணுறோம் இந்த சாலக்குடியில். இது என்ன மேஜிக் லேண்ட். இங்கேருந்து கிளம்புறோம். டாலியா வில்லால ஒரு சூப்பரான ஒரு பிளேஸுக்கு போகிறோம். எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். செம்மையாக இல்லைனாலும் நம்ம செம்மையாக அங்கே ஃபன் பண்ணுறோம். அதுதான் இங்கே. ஏன்னா வாழ்க்கையே நம்ம தொங்க விட்டு. வாங்க ரெக்ஷன் காரில் இருங்க. கார் நிற்கிறாங்க. நம்ம ஒரு பொதுவான சந்தேகங்களை பொது இடத்துல கேட்கவே கூடாது. ஏன்னா ஒரு சில பேர் இங்கே டேமில் குளிங்க, குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.
என்னான்னு தெரியல. நாங்கள் இதை நம்பி நேற்றுலேருந்து குளிக்காமல் வேறு இருக்கோம். என்னான்னு இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு காரணம் வேற. அதனால இன்னைக்கு என்னன்னு நாங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டு இப்போ குளிக்கலாமா இல்லைன்னு உங்களுக்கும் நாங்கள் அதை சொல்லிடுறோம். குளிக்கிறதுக்கே கமல் முடிவு எடுப்பாப்ல. இங்கே சின்னதாக ஓடி எல்லா சைடும் தண்ணி இருக்கு, ஆனால் நம்ம குளிக்கலாம் தண்ணியில குளிக்க கூடாதுங்கிறாங்க. என்னத்தான் சொல்றது, ஃபால்ஸ் இன்னும் 4 கிலோமீட்டர் இருக்கு. ஆமாம், அதுக்கான இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே பச்சை பசேல்னு அப்படியே ஒரு ஏஆர் ரஹ்மான் சாங்கை போட்டு அப்படியே பின்னாடி ஒரு பைக் ஒன்று வச்சுட்டு பின்னாடி பைக்கு கேட்ப. அப்புறம் பின்னாடி ஒரு இன்னொரு ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டு நம்ம வந்து திருச்சியிலேருந்து கூட்டு வரணும்ல, நம்ம இங்கே லோக்கல் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க தான் நல்லா வழி காட்டுவாங்க நமக்கு. அப்பா எல்லாரும் நாளானைக்கு திருச்சி ஜிஹெச்சுக்கு வந்துருங்கப்பா. பண்ணுவோம், ஒரு பெரிய கயிறை கட்டிட்டு ஒவ்வொருத்தரா போய் குளிப்போம். தண்ணி இருக்கா இங்கே? இங்கே தண்ணி இருக்கா? இது பாரு, ஆறு அதிரப்பள்ளி ஃபால்ஸ். அதிரப்பள்ளி ஃபால்ஸ் இருக்கும். எல்லாமே குளிச்சுட்டு தான் வராங்கன்ட்டு. நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டீஷர்ட் கமல் நினைக்கிறோம். ஆமாம், கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கோம். குளிக்க தான் போகிறோம். ஆனால் குளிச்சுட்டு வரோம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நாங்கள் சும்மா தான் போயிட்டு வர போகிறோம். எல்லாம் குளிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கு. கஷ்டம் பார்த்தா குளிக்கக்கூடாதுன்னு யாரோ சொன்னாங்க. நம்ம ஒரு குழப்பத்திலே எல்லா இடத்துக்கு போகிறதுனால நமக்கு அது பழக்கம். அதனாண்டி ட்ரெஸ்ஸே எல்லாம் குளிக்க போகிறாங்க. ட்ரெஸ் இது இல்லை, ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம், இன்னும் ட்ரெஸ் இல்லாமல். நேரம் கேமரா இவன் கீழே போட்டிருப்பான்டா. வீடியோ என்ன பேச மாட்டேங்க நீங்கள்? பேசிட்டு நீங்கள் மஞ்சுமேல் பாய்ஸ் பார்த்துருக்கீங்க. நாங்கள் மலைக்கோட்டை பாய்ஸ். நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு வந்திருக்கோம், அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு. இங்கேயும் அதே மாதிரி ஒரு குழி இருக்கான். அந்த குழிக்குள்ளே தம்பியை தான் இறக்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, படிக்கட்டுலாம் இருக்குங்க. ஃபால்ஸ் அங்கே இருக்கும், குடிச்சிட்டே இறங்கணும் போலது. குழியாக கொடுத்துருக்காங்க. மேபி இங்கே சிமெண்ட் போட்டப்ப ஆடி இறங்கியிருக்கும் போல, அதான் குழியாக இருக்குது. இங்கே குளிக்கிறவங்க ஃபால்ஸாக குளிச்சா, அதாவது தப்பாக குளிச்சா அப்படியே அடிச்சுட்டு இந்த ஃபால்ஸில் வந்து நம்ம வந்து ட்ரூவாக குளிச்சா ஃபால்ஸ் ஆக மாட்டோம். அதிரப்பள்ளி ஃபால்ஸ்லாம் இதுதான். புன்னகை மன்னன் படம் ஷூட்டிங் எடுத்ததெல்லாம் இங்கே தான். அது மட்டும் இல்லை, ராவணனும் இங்கே தான் நினைக்கிறேன். ராவணன் ஈஸ்வரியாரா இது அந்த மரத்தில் தான் விழுந்துருந்தாங்க. பாருங்க, நம்ம பாய்ஸ்லாம் எங்கேயா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. மலைக்கோட்டை பாய்ஸ் காமி, மலைக்கோட்டை பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. இங்கே பாருங்க, டோன்ட் கிராஸ் த லைன் போட்டுருக்கு. ஏறி போவ திருப்பி வர மாட்டேன். உனக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி நாங்கள் மலைக்கோட்டை பாய்ஸ் வந்துருவோம். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குளிக்க கூட நான் சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே குளிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகணும். அங்கே போகிறதுக்கு நம்ம 1 மணி நேரம் ஆயிரும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போக போகிறோம். ஃப்ரான்ஸ் ஓடுது. ஃப்ரான்ஸ் ஓடுதான் கேட்குறேன். நம்ம எவ்வளோ பெரிய கேமராமேன் அவங்களுக்கு தெரியல. ஃப்ரான்ஸ் நம்ம பாய்ஸ்லாம் நடந்து வராங்க. ஃப்ரான்ஸ் ஹாய் சொல்லுங்க. கீர்த்தி புள்ளிங்க, இவன் பெரிய எலிங்க. அங்கே புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். அங்கேருந்து அப்படி போக முடியாதா? நம்ம அங்கே போயிட்டா அப்படி கிராஸ் பண்ணி அங்கே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து போகலாம். அது முன்னாடி இவங்க எங்கே அங்கேயே நின்றுட்டாங்க. நான் இப்போ தாண்டி வந்துட்டேன், இவங்களாம் தாண்டி வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் அசுரல்ல உருண்டை வச்சிருக்கிற மாதிரி வச்சுட்டு வரீங்க. நம்ம தடம் தெரியக்கூடாது மோனே. பின்னாடி பின்வழியா ஏறுங்க, முன்னாடி நடுவில் ஒரு படி இருக்கு, அதுல கால் பார்த்து நான் இப்படி வந்தேன், இப்படியே நான் போயிடுவேன்.
அம்மாடி அங்கே வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். அங்கே சரியான இதுவா ஏய் இது சிவசாமிடா. பின்னாடி வழியாக தானே ஏறி வந்தீங்க? எப்போ பண்ணிப்போ இதுதான் நாங்கள் வந்து அங்கே போய் குளித்தோம். நாங்கள் அங்கே போய் அந்த இடத்துல போய் குளித்தோம். நாங்கள் அங்கே போய் குளித்தோம். இந்த கயிறை தாண்டி போகக்கூடாது. போனால் அப்புறம் நம்ம உலகத்தை விட்டே போயிடுவோம். ஏன்னா இந்த தண்ணி ஃபோர்ஸாக இருக்கும். அப்படியே இழுத்துட்டு போய் அந்த இடத்துல அங்கே ஒரு 200 அடி உள்ள டொம்முன்னு போட்டுச்சுன்னா கீழே நம்ம பல பீஸாக தெரிச்சு தான் வருவோம். அதனால் இங்கே கயிறு கட்டியிருக்காங்க. இந்த கயிறை தாண்டி நம்ம போகக்கூடாது. போகிறப்பே எடுக்கிறோம், வரப்பே எடுக்கிறோம். என் காலில் ரத்தம். இன்ஜுரி ரெஸ்ட்டில் இருக்கணும். ரத்தமே காணோம். ஓட்டி. அதனால் சார் இன்னொரு சிக்லி அடிக்க போகிறேன். ஏய் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுடா. ஃபோன் சட்டெல்லாம் எடுத்து ஃபோன் சட்டை அது யாருது? கீர்த்தியோடது. யார் போனால் வருது. வெறும் வைப்ரேஷன் கீர்த்தியாக இருக்கும். ஓ அப்போ ரகசியமா டாக் பண்ணுறவன் அவன் தானா? கீர்த்தி வைப்ரேஷன் வைப்ரேஷன் வந்தால் கண்டுபிடிச்சிருக்கேன். அதையும் நான் கண்டுபிடிச்சேன். ஃப்ரான்ஸ் 40 பாட்டில் வச்சுக்கோம். ஃப்ரான்ஸ் தண்ணி பாட்டில் கண்டுபிடிக்க முடியாது. அங்கே போமா. அப்போ இங்கே பாரு, அங்கே போமா. அங்கே போமா. இங்கே ஜாலியாக இருக்கா? அங்கே போவோம். அப்போ நீச்சல் தெளிவு சொல்லி தராங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அது தண்ணியில் விழுந்தா ஒன்றும் ஆகாதா? ஆகுமா? தொட வாட்ச் டம் டம் விழுங்க. ஷாப்பிங் நல்லா இருக்குமா? எனக்கு மட்டும் ஐஸ்கிரீம் தரவே இல்லை. அத்திப்பழம். எனக்கு ஐஸ்கிரீம் தரணும். ஸ்ட்ராபெரி ப்ளஸ் வெண்ணிலா. வெண்ணிலா ஸ்ட்ராபெரி. முடிஞ்சிருச்சு எல்லா ஐஸ்கிரீமும். கடைசியாக கொஞ்சம் மீதி இருந்துச்சு, அது மிக்ஸின்ட்டாங்க. வந்து ஸ்ட்ராபெரி மீதி இருந்துச்சு, கொஞ்சோண்டு வெண்ணிலா இருந்துச்சு. அதனால ரெண்டையும் போட்டு கொடுத்துட்டான். மிக்சிங் பண்ணி சாப்பிட நல்லா இருந்தது. இது நல்லா இருக்கு. அது அத்திப்பழம். இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொச்சின் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொச்சின் வந்தால் இங்கேருந்து 57 கிலோமீட்டர் இருக்குது. 57 கிலோமீட்டரில் கொச்சின் போயலாம். கொச்சினில் லூலு மாலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சு ப்ரோ? கூலிங்கும் ஹாட்டாகவும் சேர்ந்துருந்துச்சா? தலைவரே என்ன தலைவரே இது? 2 நாள் கடுமையான பயணத்துக்கு பிறகு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களாம் திருச்சி வந்து சேர்ந்துட்டோம். நைட்டாக கார் எடுத்தோம். கொச்சின் போயிட்டு லூலு மால்லாம் போனோம். லூலு மால் போனால் கேமரா அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. கேமராவில் பேசிகிட்டு இருக்கேன். லூலு மாலில் கதறுனா எங்கள் காலை பிடிச்சி கெஞ்சுதான். வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து 6 இருக்கட்டும்டா. நீ ஏன்டா 6 மணிக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கோம். வாண்டடா நான் ஒரு கேம் சரஸ்வதி காஃபே போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே கத்த ஆரம்பிச்சிட்டான். இந்த வீடியோ நாங்க ஸ்பெஷலா உங்களுக்கு போஸ்ட் பண்றோம். அது வந்து போஸ்ட் பண்ணக்கூடாது, அதை நாங்க வந்து போடுவோம்.